லேர்ன் டு கோட் இன் தமிழ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாவா லிங்க் லிஸ்ட். ஆல்ரெடி நம்ம அரே லிஸ்ட் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லிங்க் லிஸ்ட். அரே லிஸ்ட் வந்து அரே யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. லிங்க் லிஸ்ட் வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட் அப்படின்னு ரெண்டு இருக்குது. அரே லிங்க் லிஸ்ட் வந்து டபுள் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும். ப்ரீவியஸ் அட்ரஸ், ஆஃப்டர் அட்ரஸ் இருக்கும். நடுவில் வந்து டேட்டா வேல்யூஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுடைய ஒரிஜினல் லிங்க் லிஸ்ட், சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டோட டயக்ராம். அதாவது ஒன்று ஒன்றா ட்ராவல்ஸ் ஆகி போயிட்டே இருக்கும். சரி, வாங்க நம்ம ரியல் டைம் ப்ரோக்ராம் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த லிங்க் லிஸ்ட் டயக்ராம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். லிஸ்ட் அண்ட் கியூ, இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா. லிஸ்ட் அண்ட் கியூ இன்டர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ லிங்க் லிஸ்ட் வந்து எந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுது, அரே லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுது. ஆனால் லிங்க் லிஸ்ட் வந்து போத் கியூ இன்டர்ஃபேஸையும் யூஸ் பண்ணுது, லிஸ்ட் இன்டர்ஃபேஸையும் யூஸ் பண்ணுது. இது வந்து இதனுடைய அட்வான்டேஜ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் கீழே உங்களுக்கு வந்து டயக்ராம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அதாவது எப்படின்னா ஒரு லிங்க் லிஸ்ட் வந்து டபுள் லிங்க் லிஸ்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து அட்ரஸ் இருக்கும், நடுவில் வந்து டேட்டா வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த சைடு இருக்கிற அட்ரஸ் வந்து அட்ரஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் வேல்யூ, இந்த சைடு இருக்கிற அட்ரஸ் வந்து அட்ரஸ் ஆஃப் த பாஸ்ட் வேல்யூ. சரியா. அடுத்து இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா இது ரெகுலர் டபுள் லிங்க்ஸ் எப்படி ஒர்க் ஃப்ளோங்கிறது, அது எப்படின்னா நெக்ஸ்ட் எப்படி இது ட்ராவல்ஸ் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுவேன். ஸோ இப்போ பார்க்குறது வந்து லிங்க் லிஸ்ட்டோட சின்டாக்ஸ் என்னது, அரே லிஸ்ட் சின்டாக்ஸோட சிமிலர் தான். லிங்க் லிஸ்ட் என்ன டேட்டா டைப், அந்த டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுவீங்க. அடுத்து வந்து வேரியபிள்னு, அப்புறம் நியூ ஆஃப் லிங்க் லிஸ்ட்டு. அங்கே நீங்கள் எதுவும் மென்ஷன் பண்ணுங்கிற தேவையில்லை. இப்போ மென்ஷன் பண்ணால் என்ன ப்ராப்ளம் கிடையாது. ஸோ லிங்க் லிஸ்ட்டில் வந்து எப்படி வந்து வேல்யூஸை வந்து ஆட் பண்ணுவீங்க, சேம் அஸ் அரே லிஸ்ட்டு தான். எப்படி லிங்க் லிஸ்ட் டாட் அந்த வேரியபிள் நேம் டாட். இப்போ நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண போகிற வேல்யூஸ் வந்து ஸ்ட்ரிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு 4 வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறேன். வேரியபிள் டாட் ஆட் give the value. ஸோ நம்ம இப்போ வந்து 4 வேல்யூஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்னா ராஜ், ரவி, ராம் அண்ட் ஷியாம்னு ஆட் பண்ணியிருக்கோம். சரியா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணோன்னே இதை நான் பிரிண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன் எப்படி இந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ சிசர்ட் போட்டு ஜஸ்ட் நீங்கள் லிஸ்ட் நேம் கொடுத்தா போதும், உங்களுக்கு வந்து அந்த வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து இன்சைடில் இது எப்படி வந்து ரெக்கார்ட் ஆகுங்கிறது இந்த டயக்ராமில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 வேல்யூஸ் இருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து அட்ரஸ் ஆஃப் ரெண்டாவது இதோட அட்ரஸ் வந்து இப்போ ராஜுங்கிறதுல பாருங்கள், அதில் வந்து என்னது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். அதை எப்படின்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டோட லாஸ்ட் பிளேஸில் வந்து அட்ரஸ் ஆஃப் ரவி இருக்கும். அதே நேரத்தில் வந்து ரவிங்கிறதுல வந்து அந்த ப்ரீவியஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து அட்ரஸ் ஆஃப் ராஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் அட்ரஸ் நெக்ஸ்ட் அட்ரஸ் இப்படி பாயிண்டர் யூஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து டபுள் லிங்க் லிஸ்ட்டோட அப்ரோச். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூஸ்க்கும் லாஸ்ட் வேல்யூஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நல்ல இருக்கும், லாஸ்ட் வேல்யூக்கும் நல்ல இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸாக நோ வேல்யூஸ், இங்கேயும் வந்து ஆஃப்டர்வர்ட்ஸ் நோ வேல்யூஸ். சரியா. ஸோ வந்து லிங்க் லிஸ்ட்டில் வந்து லென்த் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும், சைஸ் தான் சேம் அஸ் அரே லிஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நேம் டாட் சைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் ஆஃப் த அரே வந்து கிடச்சிரும். ஸோ நம்மளோட லென்த் என்னது 4. அடுத்து நம்ம பார்க்க போகிற கமெண்ட் வந்து இஸ் எம்டி கமெண்ட். அதை எப்படின்னா
ஒரு லிங்க் லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து ஜஸ்ட் லிஸ்ட் நேம் டாட் இஸ் எம்டி கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ கரண்ட்லி நம்ம லிஸ்ட்டில் வந்து வேல்யூ இருக்குது, அதனால் ஃபால்ஸுங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூஸை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் இதே கமெண்ட்டை ரன் பண்ணி செக் பண்ணுவோம். ஸோ ஒரு லிங்க் லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஆல் எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து கிளியர் ஃபங்க்ஷன். கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டாட் கிளியருங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேல்யூஸுமே கிளியர் ஆயிடும். இப்போ நம்ம சிஸ் அவுட் போட்ட எஸ்எம்டியை கால் பண்ணிங்கன்னா என்ன வரணும், ட்ரூ வரணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிளியர் பண்ணியாச்சு. ஸோ ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்கள், ட்ரூங்கிற வேல்யூஸ் வந்துச்சா. ஸோ இது எப்போ யூஸ் ஆகணும், எப்போயாவது லிஸ்ட்டில் வேல்யூ இருக்கா இல்லையா அதை செக் பண்ணணும் பிஃபோர் ஆடிங் ஆர் அப்டேட்டிங்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பார்த்தாச்சு. அடுத்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இண்டிவிஜுவலாக ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து என்ன பண்ணலான்னா டாட் ரிமூவ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் டேரெக்டாக. இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ பிரிண்ட் பண்ணி காட்ட பார்த்தீங்களா, இப்போ என்னாச்சு, ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஆஃப் த லிஸ்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ராஜுங்கிறது ஃபஸ்ட் எலிமெண்ட், அது வந்து நம்மளுக்கு இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. கரெக்டாக ரிமூவில் வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்கணும்னா பர்டிகுலர் எலிமெண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கு வந்து நம்ம இண்டெக்ஸுங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வேரியபிள் நேம், அதாவது லிஸ்ட் நேம் டாட் இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். அதாவது எனக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வேணுன்னா 0 மென்ஷன் பண்ணணும், செகண்ட் வேல்யூ வேணுன்னா 1 மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் 1 மென்ஷன் பண்ணிங்கன்னா ரெண்டாவது வேல்யூ வந்து நம்மளுக்கு இப்போ என்ன இருக்குது அறையில் பார்த்தீங்களா, ராம்ங்கிற வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா பர்டிகுலர் வேல்யூ வந்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூ நேம் யூஸ் பண்ணியும் ரிமூவ் பண்ணலாம். அதை எப்படின்னா இப்போ நான் ஷியாம்ங்கிற நேம் இருக்குது, ஏதாவது ஒரு நேம் உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த நேம் வந்து நீங்கள் பர்டிகுலராக டெலிட் பண்ண விரும்புகிறீங்கன்னா டாட் ரிமூவ் அந்த நேமை ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அந்த நேம் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ பிரிண்ட் அவுட் பண்ணி காட்ட பாருங்கள், ஷியாம்ங்கிற ரிமூவ் ஆயிடுச்சா. ஸோ இவ்வளோதான் ரிமூவ். ஸோ நம்ம ஆட் பார்த்தாச்சு, ரிமூவ் பார்த்தாச்சு, ரிமூவ்ல உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தாச்சு. ஸோ ரிமூவ்ங்கிற பாட்டை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து திருப்பி அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் நான் பார்க்க போகிறேன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்டிகுலர் வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு சேம் அஸ் அரே லிஸ்ட்டை நீங்கள் வந்து கெட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் நேம் டாட் கெட், அதில் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் பாஸ் பண்ணிங்கன்னா என்ன கொடுக்கும், அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ, அதாவது ராஜுங்கிறது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அரே லிஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணுவோம் லிங்க் லிஸ்ட்லையும். ஃபஸ்ட்டு வந்து செட்டில் வந்து இண்டெக்ஸை நீங்கள் பாஸ் பண்ணணும், எந்த இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ. ஸோ 0ங்கிற இண்டெக்ஸில் வந்து அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூவை வந்து ஷிவான் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிடுச்சா, எக்ஸிஸ்டிங் வேல்யூ வந்து ஏற்கனவே ராஜ் இருந்துச்சு, இப்போ வந்து ஷிவான்னு மாறிடுச்சு.
இப்போ நம்ம பார்க்க போகிறது எதுனா டிக்யூ மெத்தட்லேருந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது. இப்போ டிக்யூ மெத்தட்ஸ்லும் டிக்யூ மெத்தடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால அதுலேருந்து சில மெத்தட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட் ஃபஸ்ட்டுங்கிற மெத்தட் என்ன பண்ணும், இந்த நேம் இட் செல்ஃப் உங்களுக்கு சொல்லுது என்னது, அந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணு அப்படி. இப்போ ராஜுங்கிறது வந்து ஃபஸ்ட்டில் ஆட் ஆயிரும். பார்த்தீங்களா, சிவாக்கு முன்னாடி ராஜ் ஆட் ஆயிடுச்சா. ஸோ இந்த மெத்தட் பேர் என்ன, ஆட் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது மெத்தட் பார்க்க போகிறது வந்து ஆட் லாஸ்ட். அது எப்படின்னா ஒரு வேல்யூ வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ஆட் லாஸ்ட், வேரியபிள் நேம் டாட் ஆட் லாஸ்ட். ஸோ ஆட் ஃபஸ்ட் ஆட் லாஸ்ட் நம்ம பார்த்தாச்சா. ஸோ இந்த மெத்தட் வந்து கியூலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம், ஆட் ஃபஸ்ட் லாஸ்ட் பார்த்தாச்சா. இப்போ வந்து கெட் ஃபஸ்ட் அண்ட் கெட் லாஸ்ட் பார்ப்போம். கெட் ஃபஸ்ட்டுங்கிறது என்ன பண்ணும், ஃபஸ்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் டாட் கெட் ஃபஸ்ட் என்ன பண்ணிச்சு, ஃபஸ்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுச்சு. பிரிண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வேல்யூ வந்து ராஜுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து அதே இதை வந்து கெட் லாஸ்ட்டுக்கு நான் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ லாஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு என்னது, அக்பர். ஸோ அக்பருங்கிறது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ ரன் பண்ணுங்க, அக்பருங்கிறது பிரிண்ட் ஆச்சா. ஸோ இதுதான் கெட் ஃபஸ்ட் அண்ட் கெட் லாஸ்ட். இது வந்து அடிஷ்னல் டிக்யூ மெத்தட். சரியா, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பீக் ஃபஸ்ட் அண்ட் பீக் லாஸ்ட். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் வந்து சொல்கிறேன், கெட் ஃபஸ்ட்டுக்கும் பீக் ஃபஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டாட் பீக் ஃபஸ்ட் இப்படி சொன்னீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். சேம் தான் ராஜ். அடுத்து வந்து பீக் லாஸ்ட். ஸோ இது வந்து லாஸ்ட் வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதான் என்ன டிஃப்ரென்ஸ் மெயினானா கெட் ஃபஸ்ட் கெட் லாஸ்ட்ங்கிற மெத்தட் இப்போ லிஸ்ட் எம்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். அதே இது வந்து பீக் ஃபஸ்ட் பீக் லாஸ்ட்ங்கிற மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து நல் வேல்யூஸை வந்து த்ரோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிளியர் பண்ணிடுவோம் இந்த லிஸ்ட்டை. இப்போ கெட் ஃபஸ்ட்டுங்கிற மெத்தடை வந்து கால் பண்ணுவோம். ஸோ எக்ஸப்ஷன் வந்துருச்சா, ஏன்னா கெட் ஃபஸ்ட்டுங்கிற மெத்தட் அது போய் பார்க்கும், வேல்யூஸ் இல்லைன்னா எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிடும். அதே இதை வந்து நீங்கள் பீக் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்னா இது வந்து நல் வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். பாருங்கள், நல் வேல்யூ ரிட்டர்ன் ஆயிடுச்சா. ஸோ இதுதான் கெட் மெத்தடுக்கும் பீக் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்து வந்து ரிமூவ்லையுமே டிக்யூ மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு வந்து வேரியபிள் நேம் டாட் ரிமூவ் ஃபஸ்ட்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் ரிமூவ் ஆயிரும். நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் ரிமூவ் ஆயிடுச்சா, ராஜுங்கிறது. அடுத்து வந்து நம்ம ரிமூவ் லாஸ்ட் பார்ப்போம். லாஸ்ட் எலிமெண்ட் நமக்கு அக்பர். ஸோ அக்பருங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சா. அடுத்து சிமிலர்லி ரிமூவ் ஃபஸ்ட் ரிமூவ் லாஸ்ட் மாதிரி நம்மளுக்கு போல் ஃபஸ்ட் போல் லாஸ்ட்டுங்கிற மெத்தட்ஸ் இருக்கு, அதை பற்றி பார்ப்போம். ஸோ நான் வந்து போல் நான் பீக் ஃபஸ்ட் நினச்சிட்டேன். இட் ஷுட் பி போல் ஃபஸ்ட். பீக் ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. ஸோ கரெக்ட் பண்ணுவோம். ஸோ போல் ஃபஸ்ட்டுங்கிற மெத்தட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வேல்யூவை ரிமூவ் பண்ணணும்.
ஸோ ஃபஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணிச்சா. ஸோ போல் லாஸ்ட்டுங்கிற மெத்தட் என்ன பண்ணுச்சு, லாஸ்ட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு, அந்த அவுட்புட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கும் அதே டிஃப்ரென்ஸ் தான். என்னது, டாட் ரிமூவ்ங்கிறது வந்து எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். எம்டியாக இருந்துச்சுன்னா அதே இது வந்து எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணாது. சரியா. ஸோ லிங்க் லிஸ்ட்டில் ஃபியூ மோர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நான் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் 2 லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நேம், இன்னொன்று வந்து மோர் ஃப்ரெண்ட்ஸ் நேம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஹவு டு ஆட் பல்க். அது எப்படின்னா, ரெண்டாவது கலெக்ஷன் இருக்க மொத்த லிங்க் லிஸ்ட் வேல்யூவும் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கு வந்து டாட் ஆட் ஆல்ங்கிறது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் பாஸ் த நியூ கலெக்ஷன், அதாவது மோர் ஃப்ரெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணிங்கன்னா மோர் ஃப்ரெண்ட்ஸில் இருக்க எல்லா வேல்யூமே இதில் வந்துருச்சு, ஃப்ரெண்ட்ஸ் நேமுக்கு வந்துருச்சு. அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கடைசியில் ஆட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து இதை வந்து இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணேன்னா பர்டிகுலர் இன்பிட்வீனில் வந்து ஆட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ வேரியபிள் நேம் டாட் ஆட் ஆல், இங்கே வந்து பர்டிகுலர் இண்டெக்ஸை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த இண்டெக்ஸ்லேருந்து எல்லா வேல்யூஸுமே இன்சர்ட் ஆகிரும். இப்போ ரன் பண்ணி பாருங்கள், நம்மளோட செகண்ட் கலெக்ஷனோட வேல்யூ வந்து இன்பிட்வீன் இன்சர்ட் ஆட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா. ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது, ஆனால் வந்து ஒரு வேல்யூவோட இண்டெக்ஸ் எந்த இடத்துல அந்த வேல்யூ வருதுன்னு செக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரவிங்கிறது வந்து எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கு வேரியபிள் நேம் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா. ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த அந்த வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். பாருங்கள், ஸோ ரவிங்கிறது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து இருக்குது, அதாவது 0 1 ஃபஸ்ட் அக்கரன்ஸ். ஸோ ஆல்வேஸ் வந்து என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து ஃபஸ்ட் அக்கரன்ஸை தான் டிஸ்பிளே பண்ணணும். இப்போ நம்ம லாஸ்ட் அக்கரன்ஸ் என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிற ஆப்ஷனில் அதே ரவிங்கிறத பாஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 3 கிடைக்கணும். அதாவது தேர்ட் பிளேஸில் வந்து அந்த வேல்யூ இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்ப்போம் கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கில் எப்படி ஷார்ட் பண்ணுறதுன்னு. ஜஸ்ட் பாஸ்ட்டை லிஸ்ட் நேம் பாஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணும், கலெக்ஷன்ஸ் டாட் ஷார்ட் லிஸ்ட் நேம் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட லிஸ்ட்டை வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஷார்ட் பண்ணிடும். நம்பராக இருந்துச்சுன்னா அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணிடும். ஸோ வேல்யூஸ் வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணிச்சா. அதே மாதிரி கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி கரண்ட் இதை வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். அதை எப்படின்னா, லிஸ்ட்டில் இருக்க எல்லா வேல்யூமே ரிவர்ஸ்டாக வந்து திருப்பி அதே லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ சிஸ் அவுட் போட்டு இந்த இதை பிரிண்ட் பண்ணால் ஏதாவது இப்போ ஷாமுங்கிறது வந்து ஃபஸ்ட் வந்துடுச்சு. பார்த்தீங்களா. ஸோ கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு ஃபங்க்ஷனுமே கலெக்ஷனுங்கிற இதுலேருந்து வருது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இந்த டோட்டல் ஒரு லிஸ்ட்டை வந்து ஸ்ட்ரிங் அப்படி கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட் வந்து டாட் டு ஸ்ட்ரிங். லிஸ்ட் நேம் டாட் டு ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் லிஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மாதிரி உங்களுக்கு வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூவாக டிஸ்பிளே ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்டிருக்கோம் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹவு டு இட்ரேட் த்ரூ அ லிஸ்ட். அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து இட்ரேட்டர் ஃபார் லூப் வந்து இதில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து லிஸ்ட் இட்ரேட்டருங்கிறத பார்ப்போம். ஸோ இதனோட கமாண்ட் என்னது, லிஸ்ட் இட்ரேட்டர். செகண்ட் வந்து அதனோட நேம், அதாவது நம்ம லிஸ்ட் இட்ரேட்டரோட நேம் வேரியபிள் நேம் சொல்லலாம், ஈக்குவல் டு லிஸ்ட் டாட் லிஸ்ட் இட்ரேட்டருங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். செகண்ட் வந்து வைல் லூப் ஓப்பன் பண்ணி அந்த பர்டிகுலர் வேரியபிளே
டாட் ஹேஷ் நெஸ்ட். அது என்ன பண்ணும், அடுத்த வேல்யூ இருக்கிற வரைக்கும் இந்த லூப்பை ரன் பண்ணிக்கிட்டே இரு. அடுத்து வந்து itr டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வார்னிங் கொடுக்கு. ஸோ நான் அதை வந்து பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்மளோட பாயிண்டர் வந்து என்னது இருக்குன்னா லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ லிஸ்ட் இட்டரேட்டரோட பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் வந்து ரிவர்ஸ்லேயும் ட்ராவர்ஸ் பண்ணலாம் யூஸிங் ஹேஷ் ப்ரீவியஸ் டாட் ப்ரீவியஸ்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து ஹேஷ் ப்ரீவியஸ் அடுத்து வந்து இந்த வேல்யூ டாட் ப்ரீவியஸ் யூஸ் பிரிண்ட் பண்ணுறப்பாங்க. அப்படியே வேல்யூஸ் வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கும். இதே இந்த ஹேஷ் ப்ரீவியஸை முன்னாடி கொடுத்துருந்தேன்னா அந்த லூப்பே ரன் ஆகாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஹேஷ் நெஸ்ட் ஃபங்க்ஷன் லூப் ரன் பண்ணனால பாயிண்டர் வந்து லாஸ்ட் வேல்யூவில் இருக்குது. இமீடியட்டாக இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ரிமைனிங் வேல்யூஸ் அப்படியே ரிவர்ஸில் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. அடுத்து நம்ம வந்து என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி இதை சேம் இதை வந்து பிரிண்ட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இதோட சின்டாக்ஸ் தெரியும். அது அப்படின்னா வேரியபிள் நேம் டம்மி வேரியபிள் கோலன் வேல்யூ சிஸ் அவுட்டில் வந்து அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா வேல்யூமே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து 2 ways ஆஃப் டூயிங் இட்ரேட்டிங் த லிங்க் லிஸ்ட். இதை தவிர்த்து நிறையா வேஸ் இருக்குது, அதை அப்கமிங் சாப்டர் பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டாட் சப்லிஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன். இப்போ இந்த பர்டிகுலர் லிஸ்ட்லேருந்து பர்டிகுலர் செட் ஆஃப் வேல்யூஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா சப்லிஸ்ட் ஆஃப் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரைக்கும் வேணுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 வேல்யூஸை கேப்சர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 5 இண்டெக்ஸில் உள்ள வேல்யூஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் சப்லிஸ்ட் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ரெகுலர் டேட்டா டைப்ஸ். நம்ம வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு வந்து நான் காருங்கிற கிளாஸை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம அரேலிஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே நான் காருங்கிற ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பேன். இந்த சேம் இதை வந்து நான் லிங்க் லிஸ்ட்டில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஆஃப் கிளாஸ் நேம், அதுக்குள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்டர் பேராமீட்டர்ஸ். ஸோ எனக்கு வந்து 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். என்னென்னா பிராண்ட் நேமு, மேக் இயரு, மாடல் நேம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா டாட்டா இயர் பாஸ் பண்ணியிருக்கேன், மாடல் நேம் பாஸ் பண்ணியிருக்கேன். செகண்டில் பார்த்தீங்கன்னா மாருதி இயர் நேம், மாடல் நேம் பாஸ் பண்ணியிருக்கேன். தேர்டில் வந்து ஹுண்டாய் இயர் நேம், மாடல் நேம் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேஷன் வந்து ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், லிங்க் லிஸ்ட்டில் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 வேல்யூஸ் இருக்குது. பிராண்ட் நேம், மேக் இயர், மாடல். சரியா, அதை வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கன்ஸ்ட்ரக்டரில் வந்து அந்த வேல்யூஸை வாங்கி இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஃபைனலாக வந்து டிஸ்பிளே இன்ஃபார்ம்ங்கிற ஒரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரே பாயிண்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி. ஓகே, இது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் அதை கால் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம வந்து அங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோம்ல, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுவோம். ஸோ லிங்க் லிஸ்ட்டில் வந்து எப்படி ஆட் பண்ணுறது? ஸோ லிங்க் லிஸ்ட் டிஃபைன் பண்ணுங்கள். பட் அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் ஸ்ட்ரிங் இன்டிஜருக்கு பதிலாக நீங்கள் இங்கே என்ன பாஸ் பண்ணணும், நம்ம கால் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டுடைய கிளாஸ் நேம் வந்து பாஸ் பண்ணணும். நம்மளுக்கு இங்கே என்னது, கார். ஸ்டெப் 2 என்ன பண்ணுங்கள், நம்மளோட 3 ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ணுங்கள். அதாவது என்ன, சிஆர், சிஆர்1, சிஆர்2 3 ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த 3 ஆப்ஜெக்டையும் இந்த பர்டிகுலர் கலெக்ஷனில் வந்து ஆட் பண்ணுங்கள், லிங்க் லிஸ்ட் கலெக்ஷனில். ஸோ நம்ம ஆட் பண்ணியாச்சா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இது இட்ரேட் பண்ணுவோம். இட்ரேட் பண்ணி அந்த 3 வேல்யூஸையும் எப்படி கால் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து இட்ரேட்டர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இட்ரேட்டுங்கிறது ஆல்ரெடி கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, கார்1, அதாவது லிஸ்ட் லிங்க் லிஸ்ட்டோட நேம் டாட் இட்ரேட்டர். அடுத்து வந்து இது வந்து ஹேஷ் நெஸ்ட்.
அடுத்த வேல்யூ இருக்கிற வரைக்கும் லூப் பண்ண போகிறோம். பூலியன் செக். பண்ணிட்டு அடுத்து இன்சைட் என்ன பண்ணணும், திருப்பி நீங்கள் கார் ஆஃப் ஒரு டெம்பரரி வேரியபிள் இது பண்ணணும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஸ்டெப்பில் நீங்கள் கவனிக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், கேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐடிஆர் டாட் நெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, அதை வந்து காருங்கிற கிளாஸுக்கு வந்து கேஸ்டிங் பண்ணியிருக்கேன். செப்பரேட்டாக நமக்கு கேஸ்டிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கேஸ்ட் பண்ணால் தான் அந்த வேல்யூ பர்டிகுலராக C1ங்கிற வேல்யூவில் வந்து ஸ்டோர் ஆகும். சரியா? ஸோ இப்போ நம்ம C1ல் என்ன இருக்குது, C1ங்கிற கிளாஸில் வந்து காரோட ஒவ்வொரு வேல்யூஸும் இருக்குது. ஸோ நான் பிராண்ட் நேம், மேக் இயர். ஸோ இது வந்து 3 தடவை நமக்கு வந்து இட்ரேட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு 3 ஆப்ஜெக்ட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ 3 வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நம்மளோட நான் ஸ்டாட்டிக் மெத்தடையும் கால் பண்ணிடுறேன். ஸோ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிடுச்சா. டாடா அல்ட்ராஸ் 2022 அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிடுச்சு. அதே மாதிரி மாருதி கால் பண்ணிச்சு. அதே மாதிரி ஹுண்டாய்க்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஜாவா லிங்க் லிஸ்ட். இன்னும் நம்ம டீப்பராக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரே லிஸ்ட் அண்ட் லிங்க் லிஸ்ட்டை வந்து அடுத்த சாப்டரில் பார்ப்போம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களிடம் விடைபெறுவது அம்புராஜன். பாய் பாய்.